தொடர்ச்சியா மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதாவினுடைய கைக்கூலியாக வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம கவண்டன்னு சொல்லிக்கிறக்க நான் கூசுது. நம்ம எழுச்சி நாயகன் ஈஆர் ஈஸ்வரன் அவர்கள் ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்கணும், அந்த தொகுதி தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வென்ற தொகுதியாக இருக்கணும். சாதி எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு வேணும், ஆனா சாதி கட்சி வேணும். 2500 கொடுக்குறாங்க பொங்கலுக்கு, அல்ட வாங்கி விட்டுறாதீங்க. அவன் பொண்டாட்டி ஆளி விபத்து கொண்டார கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டைங்கிற அது ஓட்டை விழுந்து 4 வருஷம் ஆச்சுன்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. போராடி போராடியே தான் ஒண்ணு நீ வாங்க வேண்டிய நிலைமையா இருக்கு. முதலமைச்சரே சொல்றாரு, தமிழ்நாட்டிலே இதுவரைக்கும் 54,000 போராட்டங்கள் நடைபெற்று இருக்கிறது. ஏன் நடக்குது? ஆட்சி ஒழுக்கமா நடந்த இடத்துக்கு போராட்டம் வருது. வேண்டியதை வேண்டும்படி நாம் வேண்டாததை கூட செய்யக்கூடிய தகுதி, திராணி, அறிவு, கல்வி, ஒழுக்கம், நேர்மை அத்தனையும் உருவமாக இருக்கக்கூடிய ஈஆர் ஈஸ்வரனுடைய வழியிலே இந்த மட்ட ஆட்சி மாற்றம் வரப்போகுது. எல்லாம் வணக்கமே தான் சொல்றோம். தாய்வாடு தலையத்தனும் மகம்பாடு மலையத்தனே அல்ல. பெத்தவைகளுக்கு பையன் ஒழுக்கமா வேலைக்கு போறதுல, பணங்கா சம்பாதிக்கிறதுல, ஒரு கண்ணாலம் ஆகிறதுல, அது இன்னும் சாபத்தையோட காராள வம்சத்தில் பிறந்துட்டா கல்யாணம் மொய்க்கிறது குதிரை கொம்பா கிடக்குது. அல்ல புள்ளைப்பத்தை பூரா இட்டாரியில் பிறந்து அட்டாரியில் குச்சிருக்கிறாங்க. பொண்ணுக்கே போனால் என்னமோ அவன் வீட்டில் கொள்ளையடிக்க வந்தவனாட்டு பார்க்குறாங்க. அல்ல அல்ல அப்பெல்லாம் பையன் பிறந்துட்டா பெருமை, என்ன பெருமையிட ஆகாளி எனக்கு தவிட்டு பெருமையிட தன்னாசின்னு. பையன் பிறந்துக்கிறான் எனக்கு பிறக்கும் போது சொல்லுவாங்க, கொல்லி வைக்க பையன் பிறந்துக்கிறான்பாங்க. போட்ட புள்ள பிறந்தா மகாலட்சுமி பிறந்துக்கிறான்பாங்க. அப்படியே இன்னைக்கு பையனை பெத்த எல்லாம் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப சிரமம். இடையில இந்த புரோக்கர் கூட்டம் பண்ற பிராடு பித்தலாட்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அளவே இல்லை. அல்ல சாதகத்தை வாங்க வேண்டியது இங்கே மாற்றி அங்கே மாற்றி இங்கே மாற்றி மாற்றி கொடுத்து எப்படியும் இந்த வருஷத்தினால கல்யாணம் ஆயிராதா? நம்ம வீட்டுக்கு ஒரு மருமம் வந்துட மாட்டாளா? கல்யாணம் மூய்க்காதவனுக்கு ஒரே பாடு கல்யாணம் ஆகலின்னு ஒரு பாடுதான். கண்ணால் மூச்சவனுக்கு 1000 பாடு. கடன் கட்டணும், ஜீட் நாட்டு போடணும், சொந்தக்காரன் வீட்டுக்கு சோறு தண்ணி போகணும், இளவடைச்சலுக்கு போகணும், தனியாக கூட்டு தனியாக வரி கொடுக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸு கட்டணும், காலேஜுக்கு ஃபீஸு கட்டணும். அல்ல கல்யாணமான பொம்பளையில் ஈஸியாக கண்டுபிடிக்கல. எப்படி கழுத்தில் தாலி தொங்கு? கல்யாணமான ஆம்பளை எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த காலத்துலலாம் காராள வம்சத்தில் அருமச்சீர் பண்ணாக்கோ இனச்சீர் பண்ணி கண்ணால் மூச்சா காலில் ஆம்பளைக்கு மெட்டி போடுவாங்க. இப்போ நாங்கள் ஆற்றுக்கு அந்த பக்கமெல்லாம் எழுதிங்க சீரை பண்ணுறதில்ல. எல்லாம் பட்டினி சோத்து அன்னைக்கு ஆக்க சுற்றி போடுறதுனால எழுதிங்க தீட்டு கழுதுன்றாங்க எங்கள் பக்கமெல்லாம். அப்போ இங்கே தான் கோடு வர தலை வர முழுச்சீர் பண்ணலினாலும் ஒரு காய்ச்சீர்னாலும் பண்ணுறீங்க. எல்லாம் அரசத்துக்கு வேம்பத்துக்கு கல்யாணத்தை மூச்சு வச்சு எழுதிங்கனாலும் எழுதிங்க பண்ணிக்கிறீங்க. அப்படி எழுதிங்க பண்ண அன்னைக்கு காலில் ஆம்பளைக்கு மெட்டி போடுவாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ அதுவும் இல்லை. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? கல்யாண மூச்சை தாய்க்குளம் கழுத்தில் தாலி தொங்கு, கல்யாண மூச்சை ஆம்பளைக்கு கழுத்தே தொங்கு. எவனெல்லாம் பைத்தியக்காரனாட்டு பேசிகிட்டே போராட அவனுக்கெல்லாம் கண்ணாலமாகி போச்சுன்னு அர்த்தம். தன்னை பேல உளருவேன். பஸ்ஸில் ஏறி படியில் தொங்குனான்னா அவன் கல்யாணம் மூய்க்காதவன் அர்த்தம். ஜன்னல் சீட்டை போய் ஓரமாக அக்கடான்னு உட்கார்ந்தான்னா அவனுக்கு கல்யாணம் ஆகி போச்சுன்னு அர்த்தம். அல்ல விஷனம் கையை முட்டை கொடுத்தான்னா 16 யோசனை ஓடுது. அல்ல இன்னைக்கு காலம் அப்படி மாறி போச்சு. ஏன்னா அன்னைக்கு மாதிரியெல்லாம் இல்லை. அல்ல இப்போ ஆறப்பாரு வாக்கிங்குத நாமக்கல் அனுமார் கோயிக்கிட்ட போய் பாருங்களேன், அந்த மலை சுற்றி சுற்றி வேற கைங்கிறது ராசிவரம் போயிட்டு வருது. வேகுறு நடக்கிறேன். அடுத்து ஏன்டா இத்தனை வேகமாக நடக்கிறேன்? நான் நடக்கலைன்னா சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போயிடுவாங்களான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. எங்கடா எந்த டாக்டர்டா சொன்னார்? வார அவனும் போகிறதுக்கு தான் வாரேன். அல்ல பேஷண்ட்டு நடக்கிற டாக்டர் நடக்கிற அல்ல. மோடி வேற எல்லாத்தையும் யோகா பண்ணுங்க அப்படிங்கிறாரு. எல்லாருமே யோகா பண்ணணும். அல்ல நல்லதே. இப்போ போலீஸ்காரர் பண்ணுறாரு யோகா. ஒரு கற்பனைக்கு வச்சுக்குவோமே, போலீஸ்காரர் யோகா பண்ணால் யோகா பண்ணுறது சத்தம் போட்டு பேசப்படாது.
இப்போ எப்படி கேட்பாரு திருடனே, டேய் திருடுனியாடா இப்படித்தான் கேட்கணும். அப்போ யோகா பண்ணுவனு எப்படி கேட்பேன் போலீஸ்காரு, திருடுனியா, அவன் இல்லைங்க ஐயா. இதோ ஒரு வாத்தியார் இருக்கிறாரு, அவரு யோகா பண்றாரு, அவர் எப்படி பண்ணவனு, டேய் ஒழுக்கு எழுதல அடிச்சு போடுவேன். இது மிரட்டுறது. யோகா பண்ண வாத்தியார் எப்படி மிரட்டுவேன், ஒழுக்கு எழுதலினா அடிச்சு போடுவே. பையன் பயப்பானா? புருஷனும் யோகா பண்ணு, பொண்டாட்டி யோகா பண்ணு என்ற ஒரு மாயை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. தங்க நாற்கரச்சால நாங்க ஓட்டது பெருமத, நீங்க தானே போட்டீங்க. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அப்புறத்துக்கு 40 கிலோமீட்டருக்கு ஒருக்க டோல்கேட் வசூல் பண்றீங்க. எதுக்கு வசூல் பண்றீங்க? ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை குடிநீர், தார்ச்சால வசதி, அடுத்தது இருப்பிடம் கொடுக்கணும். நீ கொடுக்கறானா? அல்ல வீடு கட்டி வைக்கிற கூரைகள் இல்லாத இந்தியா உருவாகும். 2020 இந்த எலெக்ஷன் வந்தா அதுவும் போச்சு. இப்படி தொடர்ச்சியா மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதாவினுடைய கைக்கூலியாக வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம கவண்டன் சொல்லிக்கிறக்க நான் கூசுது. அவர் ஆட்சியில் ஒளியோடும்னு சொன்னா நம்ம யார கை காட்டுறாங்களோ அவங்க சட்டமன்றத்துக்கு போகணும். இந்த கட்டாப் ஒரு உங்களை எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த கட்டாப் எலெக்ஷன்ல நம்ம எழுச்சி நாயகன் ஈஸ்வரன் அவர்கள் ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்கணும். அந்த தொகுதி தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வென்ற தொகுதியாக இருக்கணும். அதுக்கு நாம் அத்தனை பேர் சேர்ந்து பாடுபடும். பண்ணலாமா? ஒன்று சாத்தத்தீவே காணுமே, பண்ணி போடலாமா? அதனால கண்டிப்பா அவர்கள் ஒரு தொகுதியில் நிற்கணும். நான் பிரச்சாரத்துக்கு வரணும். ஒன்று போதுங்க, திருச்செங்கோடு தொகுதியிலேயே அவருக்கு சீட் வரணும். அடுத்தது இதே மண்டபத்தில் வெற்றி விழா கொண்டாடுறதுக்கு நாம் எல்லாரும் ஒன்று சேரும். நல்லவனு கொண்டு போய் மேல வைக்காத யார கொண்டு போய் வைக்க போறோம்? நாயை குளிப்பாட்டி நாடு வீட்டில் வச்சாலும் வாழை குளிச்சு குப்பை மாட்டுக்கு தோடு. எல்லாரும் சொல்ற நாடு கவண்டந்த, நாடு கவண்டந்த, நீ கவண்டந்த. ஆனா சாதி இல்லைங்கிற. வர்ற சட்டமன்ற எலெக்ஷன்ல வர்ற இதுல யாராச்சும் நான் கவண்டன் இல்லைன்னு எழுதி கொடுப்பாக்கல, கொடுப்பியா? சாதி எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு வேணும், ஆனா சாதி கட்சி வேண்டாம். இது ஓப்பனா விட்டோடச்சே சொல்ல, இது கவண்டனுக்கான கட்சி தான், நமக்கான பாதுகாப்பு. எத்தனாயிரம் பிசிஆர் பார்த்தது, அங்க சுத்தி இங்க சுத்தி என்ற பேர்லயும் போட்டாங்கயா. விட்டமா இன்னைக்கு எத்தனாயிரம் குடும்பத்தை பிழைக்க வச்சது. இப்படி ஒரு நல்லவன் விட்டு போட்டு வேற எவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்மளுக்கு மனசு வரி. ஆனா அல்லப்ப 2500 கொடுக்குறாங்க பொங்கலுக்கு. அல்ல வாங்கி விட்டுறாதீங்க. அவன் என்ன பொண்டாட்டி ஆளி விபத்து கொண்டார, நாம பாடுபட்டு வரி கட்டணும் காசு. அல்ல கொரோனா வந்து சாவ கிடக்கிற, இல்ல சோத்துக்கு வழியில கடகணி சார்ஜ் போட்ட ஒரு 1000 ரூபாய் காசு கொடுக்காத ஒரு 5000 கொடுத்துருக்கல. அப்ப காசு இல்லை, கஜானா காலி. இப்ப மட்டும் 2500 எங்கிருந்து வந்தது? காரணம் என்ன? போறதுக்கே எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் மைய பண்ணி வச்சு நாய்க்கு எலும்பு போட்ட கவிட்டோட கனவு பண்ணிட்டு குச்சிட்டு இருக்கிறாங்க. பகல் கனவு கண்டதெல்லாம் போச்சு. கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டைங்கிற அது ஓட்டை விழுந்து 4 வருஷம் ஆச்சுன்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்கடா கட்டுட்டே இருக்கிற மல்லாக்கு பழுத்துட்டு எச்சி துப்புனா 6 மூஞ்சியில் உழுவு, தம்மூஞ்சியில் தான் உழுவு. இன்னைக்கு அதான் பண்ணிட்டு கிடக்குறாங்க. வருகிற சட்டமன்ற தேர்தல்ங்கிறது நம்மளுக்கெல்லாம் ஒரு யாகம், ஒரு வேள்வி. இந்த 19 ஆண்டு காலமாக அவர் பட்ட கஷ்டத்துக்கு நாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய பரிசு. யாருக்காக ஒண்ணாரு? அவருக்கு சோத்துக்கலின்னு வந்திருக்கிறாரா? இனத்துக்கு கோடனு காரை தூக்கிட்டு கொடியா திறக்குமே, அல்ல ஒரு போராட்டம்னு ஆர்ப்பாட்டம்னு வாரதுமே, ஒரு உண்ணாவிரதம் வரும். யாருக்கு வரணும்? யாருக்கு தேவை அவருக்கு? யான் பெற்ற இன்பம் பெருகு வையகத்தைன்னு சொன்னா, நான் நல்லா இருக்கிறேன்டா, என்னை போலவே என் இனமும் நல்லா இருக்கணுங்கிற ஒரே ஒரு அக்கறைக்காகத்தானே இன்னைக்கு வந்துட்டு இருக்கிறாரு. அவர்னால வலசு பைய
அங்கே அடுத்தது ஒரு திருக்கம் வந்திருக்கிறார் பார், மனிதர்கள் மாணிக்கம் மாசற்ற தங்கம், 80-90 வயசு நெருங்க போகுது. அத்தை கேட்டா ஏத்த மாமன் கூட வாரதில்லைண்ணா, உங்க மாமன் கோடி கட்டி இருந்து உள்ள போயிடுவார் பேசுறதுக்கு, நான் எங்க போய் வாரதுங்க. அப்போ தான் தள்ளாடுகின்ற வயதிலே, முடியாதுகின்ற வயதிலே ஆபரேஷன் பண்ணி முழங்கால மாத்தினாலும் கூட என் சமுதாயம் மாறக்கூடாது, அதில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் மாறக்கூடாது, அதில் இருக்கக்கூடிய ஒழுக்கம் மாறக்கூடாதுன்னு நினைக்கிறாரே. அப்ப இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு உணர்வை 10ல் 1 பங்கு கூட நம்மளுக்கு வர வேண்டாமா? பெருமையா சொல்லிக்கிற காராள வம்சம் கவன்ட என்ன பெருமையிட ஆகாளி, எனக்கு தவிட்டு பெருமையிட தன்னாசி பெருமை கவண்டன்னு சொல்லிக்கிறக்கு. இன்னைக்கு அந்த பெருமையும் கொண்டு எருமையில் விட்டுட்டானுவோம். வெள்ளாளனை தூக்கி வேறு வீட்டில் போனவன் கொடுத்தியா எல்லாருமே இப்போ வெள்ளாளந்தான். இப்போ முன்னையே எல்லா சாதிக்காரனும் பொண்ணு வேணுமா எங்கள் வீட்டுக்கு வாங்க ஆரம்பிங்கிற. ஒருத்தர் சமந்தி உறவு வேணுமா, சமபந்தி உறவு வேண்டாம், சமந்தி உறவு வேணுமாங்கிறான்னு ஒருத்தர். இப்போ நீ நாளைக்கு இது எல்லாமே முழிச்சு அழிச்சு போடுவாங்க. இவர் பாடுபடுறது யாருக்கு? நமக்காகவா, உங்களுக்காகவா? இல்லைங்க, நம்ம சந்ததி நல்லா இருக்கும்ங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் கொங்கு நாட்டுக்குமே அந்த சிங்கார சென்னைக்கும் ஒரு மாசத்துக்கு 25 தடவை போயிட்டு வராருன்னு சொன்னா, அப்பேற்பட்ட மனுஷனை நீங்க தூக்கிக்கொண்டு மேடையில் உட்கார வைப்பீங்களா, வைக்க மாட்டீங்களா? எங்க பொறுப்பு தலைமையில் இருக்கிற எல்லாம் இந்த தேர் இழுத்து கொண்டாந்து திருச்செங்கோட்டில் விட்டுட்டோம். எங்களுக்கு இங்க மொதமே இல்லை தேர் பிடிச்சி இழுக்கிறதுக்கு, உங்களுக்கு தான் மொதமே. இப்போ உங்கள் ஊரில் கோயில் இருக்கு, அதில் கரகம் எடுப்பாங்க. முதல் திருநீர் எடுக்கிற மெராசுன்னு ஒருத்தருக்கு இருக்கு, எல்லா ஊர்லேயும் இருக்கு. 1 கோடி ரூபா பணம் கொடுத்தா அந்த மெராஸ் விட்டு கொடுத்துருவோமா? ஏன் கொடுக்க மாட்டோம்? 10 கோடி ரூபா கொடுக்குறேன் ஐயா, முதல் திருநீர் எடுக்கிற மெராஸ் எனக்கு கொடுங்கன்னா கொடுக்க மாட்டோம். காரணம் என்ன? அது நம்மளுடைய கௌரவம், நம்ம குடும்பத்தினுடைய பாரம்பரியம். அதே போலத்தா காராள வம்சத்தினுடைய கௌரவம் எழுச்சி நாயகன் ஐயார் ஈஸ்வரன் அவர்கள் காராள வம்சத்தினுடைய பாரம்பரியம் அங்க கொண்டிருக்கிறார் பாரு. அந்த மவராசி, அவர் பெயர் சொல்லப்படாத அவர் வயசுக்கு, அந்த மவராசனுடைய பாதத்தை தொட்டு கேட்டுக்கிற எல்லாருமே உன்னி வரக்கூடிய 6 மாச காலத்துக்கு சோத்து நேரம் சோறு உண்டுங்க. தினம் ஒரு 10 பேர்த்தினாலும் பார்த்து பேசி இத்தனை பண்ணி வச்சுக்கிறாரு. யாருக்கு பண்ணார்? நம்ம சாதித்தான் பண்ணாங்க. நீங்க மற்ற சாதியிலையும் ஓட்டு கேட்க வேண்டாம். நம்ம குடியானவங்க கூட்ட ஒழுக்கமா யாருக்கு ஓட்டு போட்டாவே அவர் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிச்சுக்குவார். ஆனா நாம தான் கட்டிச்சோத்துக்குள்ளேயும் பெருச்சாலி வச்சிருக்கிறோமே. நாமக்கல் மாநாட்டிலே அதைத்தான் சொல்றேன், இன்னைக்கும் அதைத்தான் சொல்றேன். கவண்டனுக்கு வெளியில எதிரி கிடையாது, கவண்டனுக்கு கவண்டனே தான் எதிரி. அமெரிக்காக்கார பாடுவெளின்னு செத்து போவேன், ஜப்பான்கார புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கலன்னு செத்து போவேன், ஐரோப்பியக்கார சாராயம் குடிக்கலன்னு செத்து போவேன். நம்ம கவண்டம் மூடு நம்ம நல்லா பொழைச்சாவே செத்து போவேன். வவுருவாய் எல்லாம் வேவுது. புதுசா ஒரு கார் கீர் வாங்கிட்டோம்னா என்ன முருவேசா, கார் புதுசா சோழி முடிஞ்சது, டயர் 2ஆ வெடிச்சு அது போய் குப்புற குழியில் விழுந்துருது. அடுத்து சட்டை கிட்ட புதுசா போட்டு வரட்டு, என்ன குமாரி சட்டை புதுசா, சேரு மேல அடிச்சு கல்லு தட்டி விட்டு கீழே விழுந்து மூக்குடையுது. ஏன் வவு தெரிச்சு பொறுக்க மாட்டேங்கிற? ஒரு அப்படி பிறந்த அண்ணன் தம்பியில ஒரு மூளை போலிக்கு இன்னும் சண்டை போட்டு கிடக்குறாங்க. என்னைக்கு உயிர்வேலி தொலைச்சோம்? எதனால தொலைச்சது உயிர்வேலி? உயிர்வேலின்னா என்ன? இப்பத்தான் எல்லாம் கல்வேலி போட்டு கம்பி வேலி போடுறோம், கல்லுகளை நெட்டி நெட்டி. அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வேப்ப மரங்களை தான் நெட்டி விடுவாங்க, இந்த அத்து உனக்கு இந்த அத்து எனக்குன்னு. கடைசியில் ஏன் அதை பிடுங்கினாங்கன்னா அந்த மரம் பொதுவில் இருந்துட்டா எனக்கும் சேருது உனக்கும் சேருது ஒன்றுக்கு ஒன்று மண்டை கிழிச்சுக்கிட்டாங்க. இப்படி விட்டு கொடுக்காமையே நம்ம சமுதாயம் கீழே போயிட்டு கிடக்குது. எல்லாரும் சொல்லுவாங்க அப்படி பொழைச்சாங்க இப்படி பொழைச்சாங்க. அவங்க பொழைச்சாங்க, நம்ம முன்னோர்கள் பொழைச்சாங்க அப்படித்தான். நாம் இன்னைக்கு எப்படி பொழைக்கிறோம்? அடிமையாத்தான் பொழைக்கிறோம், அடுத்தவனுக்கு கைதூக்கியாத்தான் இருக்கிறோம், அடுத்தவன் காசுக்கு அடிபிடிச்சு தான் போயிட்டு இருக்கிறோம். காரணம், நான் இங்க வந்திருக்கிற எல்லாம் ஒரிஜினல் காராள வம்சத்துக்கு கவண்டனுக்கு பிறந்தீங்க. அந்த ரோஷம் இருக்கு முடித்தான் நாம் இங்க வாரோம். எதுக்கு வாரோம்? நம்மளுக்கு என்ன ஆளுக்கு ஒன்று 10,000 20,000 பணம் கொடுக்குறாரா? வந்துட்டு போனா நம்மளுக்கு தான் செலவு. எதுக்கு வாரோம்? நம் உடம்பிலே ஓடுகின்ற ரத்தம் எழுச்சி நாயகன் ஐயார் உடம்பிலே அதே எழுச்சியோடு நம்ம உடம்புல ஓடுறதுனாலதான் இன்னைக்கு அவர் வர்த்தால் நிற்கிறோம். எல்லாம் பேசுவாங்க நாங்களும் கவண்டை தான் என்ற கூட வந்துட வேண்டியதான். முதல்ல எல்லார்கிட்டையும் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எதுக்குன்னா
நிறைய பேர் வண்டியை கழுவி ஊற்றுனீங்க. இந்த தீபாவளிக்கு வேற ஒரு தப்பு பண்ணி போட்டேன். ஒரு வளமை தப்பாக பேசிட்டு கொங்கு நாட்டின் தளபதி என்னாலும் இவரை வச்சுட்டு அந்த நேரம் மைய வச்சு மயக்கனான பாலா பொண்ணாய் கொண்டாந்து கொடுத்த நானும் பேசி தொலைஞ்சிட்டேன். அண்ணா நான் இப்படி இருக்கிற வெளி விட்டுறாதீங்கன்னு. தம்பி கவலைப்படாத, அதை மட்டும் விடமாட்டேன், கட் பண்ணுறோம்னே. கடைசியில் அந்த 7 நிமிஷத்தை மட்டும் கட் பண்ணி உலகம் புறம் போட்டு விட்டுட்டேன். ஒரு வாரம் நான் பட்ட வாடு காதல் சொட்டு சொட்டாக ரத்தம் விளைஞ்சது. அதனால் எந்த நிலைமையில் இருந்தாலும் தப்பு பண்ணால் தப்புத்தான். நான் பேசுனதுக்கு மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாரும் நிறைய கேட்டாங்க, காசுக்காக அதிமுக போயிட்டியான்னு. மஞ்சுநாதனுடைய உயிர் உள்ளவரை, என்ற பசங்க உசுர் உள்ளவரை, என் வம்சம் உள்ளவரை, யார் எவ்வளியோ அவ்வழிதான் மஞ்சுநாதன் போவனே தவிர காசுக்காக போவேன். காசு தான் பெருசுன்னு நினைச்சிருந்தா 2009 சட்டமன்றத்திலே போயிருப்பேன். 3 நாள் மட்டும் மந்திரி வீட்டில் இருந்து ஆள் விட்டாங்க. ஒரு ப்ரோக்ராமுக்கு 50,000 ரூபா வாங்கிக்கலாம். விஜய் டிவிக்கு போன போது, சன் டிவியில் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிற போது ஒரு ப்ரோக்ராமுக்கு 20,000, விஜய் டிவி ப்ரோக்ராம் போது 50,000. நான் சொன்னேன், நீ ஒரு ப்ரோக்ராமுக்கு 5 லட்ச ரூபா கொடுத்தாலும் வரமாட்டேன். என்னை முதல்ல பேச்சாளர்னு அடையாளம் கண்டுபிடிச்சது கேகேசி போட்ட பிச்சை தான் இன்னைக்கு இந்த மஞ்சுநாதன். கேகேசியினுடைய உழைப்பு தான் இந்த மஞ்சுநாதன். சலங்கையாட்டத்துக்கு வழி கொடுத்து அதை ஈசா யோகத்தில் போட்டு அடுத்ததுக்கு வாய்ப்பு எழுச்சிராயின் ஈஆர் ஈஸ்வரன் அவர்கள் கொங்கு சலங்கையாட்டத்தை கொண்டு செம்மொழி மாநாட்டில் போடுறதுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தார். அப்போ அதுக்கு வழி கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5000 மேடைகளுக்கு மேலே பேசிட்டேன். 19 வருஷமா மைக் பிடிக்கிறேன். என்னைக்கு பணத்துக்கு நான் ஆசைப்பட்டதில்லை. கேட்டு கூட வாங்குவேன், மாமா எனக்கு ஒரு 1000 கொடு மாமா, செலவுக்கு இல்லை, அது உரிமை. ஆனால் காசுக்காக கண்டதை திங்கிற சாதி இந்த காராள வம்சத்தில் பிறந்த மஞ்சுநாதனுக்கு என்னைக்கும் கிடையாது. பல பேர் ஃபோன் பண்ணும்போது என் பொண்டாட்டி பேசிகிட்டே இருப்பாது, எதுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்கண்ணா. நான் பெருமையாக இருந்தது. அட மஞ்சுநாதன் வேலை போயிட்டானான்னு சொல்லி இத்தனை பேருக்கு அங்கலாப்பா இருக்குது. அப்போ இந்த 19 வருஷமா நான் சம்பாரிச்சது என்ன சொத்தவா? இல்லை, உங்களை மாதிரி நல்ல உள்ளங்களைத்தான் நான் சம்பாரிச்சு வச்சேனே தவிர வேற இடத்த நான் சம்பாரிச்சு வச்சேன். எந்த ஊருக்கு போயிட்டு மாமா நான் நீங்கள் வந்திருக்கிறேன்னா கார் வந்து கூட்டிகிட்டு போகுது, வண்டி வந்து கூட்டிகிட்டு போகுது, 3 வேளை சோறு போடுறேன். இதுக்கு மேலே எனக்கு என்னையா வேணும்? வேற என்ன வேணும் எனக்கு? வானா நாய்க்குட்டி மாதிரி புறத்துக்கு வர போகிறேன், போடா நாயனால் சந்தோஷமாக போக போகிறேன். ஆனால் கட்சி விட்டு மட்டும் போயிடுவேன்னு கணக்கன்றாதீங்க, அது என்னாலும் நடக்காது. யார் எப்படி நம் காராள வம்சம் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதே போல்தான் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நினைக்கிறோம். எங்கள் உயிர் உள்ளவரை நாங்கள் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை என்னாலும் புறக்கணிக்க மாட்டோம் என்ற உறுதி வார்த்தை நான் மேடையில் சொல்லிப்பேன். ஏன்னா உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும். அது பாருங்க என்ன ஒரு பெரிய மனசுன்னு. அவரைத்தான் 100க்கு 100 தடவை சொல்லுவேன், கொங்கு நாட்டு தளபதி. நான் இப்படி எடப்பாடியார் சொல்லிவிட்டேன். சொல்லிட்டு எனக்கு தெரியல, சந்திரசேகர் மாமன் தான் போன் போடுறாரு. முடிச்சுக்கிறேன், சந்திரசேகர் மாமன் தான் போன் போடுறாரு. சூரியமூர்த்தி மாமன் சந்திரசேகர் மாமன் கேட்குறாங்க, எமிட்ரா பணம் வாங்கினீங்கன்னாங்க. நான் கோழி பணத்தை கேட்குறாங்களாட்டுறது 1,35,000 மாமான்னு. ஏடா கேவலம் 1,35,000 வேலை போனீங்கன்னாரு. நான் சொன்னேன், எந்த காலத்திலேயே மஞ்சுக்கு பணம் கொடுத்துக்கு வேலை போகிறக்கு அப்படின்னு. எனக்கு அது வரைக்கும் இந்த சமாச்சாரமே தெரியாது. அப்போவே வாய்ஸ் ரெக்கார்டு போடுறேன், ஈஆர்கிட்ட பேசுகிறேன், மாமா இப்படி தப்பு பண்ணி போட்டணுன்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்லியிருக்கோம். நாமல் நீங்களாக இருந்தால் என்ன சொல்லி, நானாக இருந்தால் என்ன சொல்லுவேன். ஏன்டா உனக்கெல்லாம் அறிவில்லை, ஏன்டா நம்ம கட்சியிலேருந்து அடுத்த கட்சி பேசுறியடா, ஏன்டா நீ எல்லாம் சோத்துல உப்பு போட்டு தான் நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்போம். ஆனால் அந்த பெரிய மனுஷன் என்ன கேட்டார் தெரியுமா? உடுமஞ்சு 8 மாதமும் உனக்கும் ப்ரோக்ராம் இல்லை, எல்லாம் மறந்துருப்பாங்க, நீ இப்படினாலும் ஒரு பிரபலம் ஆகிட்டு பார்த்தியான்னு. ஒரு மைனஸில் கூட ஒரு ப்ளஸ் தேர்ந்தெடுத்தார் பார்த்தீங்களா? அது எனக்கு கையில் இருக்கிற முடி பூரா செலுத்துக்குச்சு. அன்றைக்கி என்ன நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு காலில் உழுவ போகிற அவர் தூக்கி தட்டி கொடுக்குறாரு. இவரை விட்டு போட்டு வேறு எவங்கிட்ட போனாடா நான் பிழைக்க முடியும்? யாரும் பிழைக்க முடியாது. இங்கே நம்ம தன்மானம் மட்டும்தான் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு, வேறு எதுவும் கிடையாது. என்னாலும் அதை மாற மாட்டோம். வருகிற சட்டமன்ற எலெக்ஷனுக்கு கண்டிப்பாக எத்தனை தொகுதி வாங்குறாரோ அது அவர் சாமர்த்தியம். நீங்கள் தொகுதி மட்டும் வாங்கி கொடுங்க, ஜெயிச்சு வச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுது இல்லை. நான் இப்போவே மொண்டாடி சொல்லிட்டேன், எலெக்ஷன் ஆரம்பிச்சா 2 மாதமோ 3 மாதமோ நான் வரமாட்டேன், மாடு கண்ணு இருந்தால் விற்று போடு, பாலுக்கு நிற்கல அதுக்கு நிற்கலன்னு நினைக்க கேட்காத. இது வரைக்கும் அப்படித்தான் போனோம். ஆனால் இது வரைக்கும் போனது வெட்டிப்பாடாக போச்சு.
ஆனா இனிமேல் போறது நம் வெற்றி பாடாக இருக்க வேண்டும். அது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. ஏன் பறக்கிற சிட்டுக்குருவி என்றைக்கும் சூரியத்தி நாம பார்த்து அமுத்தினாத்தான் அவனை எம்எல்ஏ எம்பி. நாம இந்த தேமுதிகாவில் நோட்டாவை விடவே கம்மியாக வாங்கினாங்க. அப்போ மக்கள் இடத்துல இருக்குது. மக்களால் மக்களுக்காக மக்களாகவே நடத்தக்கூடிய பேர் தான் மக்களாட்சி. இன்னைக்கு அப்படி இல்லை. பினாமியால் பினாமிக்காக பினாமியாக நடத்தக்கூடிய பினாமியாச்சு. கண்ணதாசன் எழுதின ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை எனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. அவன் ஆடுற மேல மோடி, இவன் இங்க ஆடுற நீ ஆடு, தப்பு இல்லை. எங்களையே ஆட்டங்காங்க வைக்கிற, எங்களே ஆட்டங்காங்க வைக்கிற. எங்க பக்கம் அவனாசி அத்திக்கடவத்திடத்தை கொண்டாந்தோம்னு சும்மா பெருமைக்கு பேசினாங்க. நான் கூட அந்த வீடியோலையும் பேசினேன். அதை சொல்லித்தான் இந்த வினைய வம்பே வந்தது. வம்பு கம்புக்குத்தி வரக்கடத்துக்கு தண்ணி வந்தால் கம்புக்கு நாதியத்து கடையோட போவான். ஆனா நார்மலா அந்த அத்திக்கடவை திட்டம் நிறைவேறணும்னா ஆர்டிஎம்சி தண்ணி வரணும். வந்தாத்தான் குளங்குட்ட நம்பு. ஆனா அவன் போட்டிருக்கிற குழாய் 1.5 டிஎம்சி தண்ணி கூட வராது, கெண்டக்கால் கூட நலையாது. அந்த கொண்டாந்து உடனே இப்போ பெருந்துறைக்கு 5000 ஏக்கரை சிப்காட் எடுக்கிறாருன்னு சொல்லி சிப்காட் நாய்க்கு கேகேஎஸ் தலைமையில் பெரிய போராட்டத்தை பண்ணி அதையும் நிறுத்தினாங்க. இப்போ எங்கள் ஊர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் அந்த சிப்காட்டை கொண்டாடுறக்கு 860 ஏக்கரை வாங்கிட்டாங்க. தொழில் வர்றது தப்பு இல்லையே, நிறைய கேட்டாங்க. தப்பு இல்லை, அவங்க நேர்மையாக பண்ண தப்பு இல்லை. நேர்மையாக பண்ண நீ நேர்மையாக பண்ணுறானுவோ ப்ராடு பித்தலாட்டக்காரனுவோ போரை போட்டு சாய தண்ணி போருக்குள் விட்டுற. நீங்கள் யாராவது பச்சை தண்ணி பார்த்துருக்குறீங்களா? பச்சை தண்ணி சத்தியம் பண்ணிட்டு சொல்லு, உங்கள் வீட்டில் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டோம். தண்ணிக்கு ஏதியா நேரம் பெருந்துறை வாங்க கேகேசி ஊருக்கு பச்சை கலரு, சேப்பு கலரு, மஞ்சள் கலரு, ரோஸ் கலரு விதவிதமாக தண்ணி வந்து கொடுக்குறோம். அதே நிலைமை எங்களுக்கு வந்துரும்னு சொன்ன உடனே போராட்டம் சிப்காட் குழுன்னு அறிவிச்சுன்னு அந்த நேரம் ஓடி வந்தாரு. இந்த மனுஷனை புறக்கணிக்கிறதுக்கு எப்படி நம்மளுக்கு மனசு வரும்? எங்க கூப்பிட்டால் வரானையா. எந்த போராட்டமா இருந்தாலும், இப்ப நேற்று வெள்ளாளர் போராட்டம் ஈரோட்டில், நீ அடுத்த வாரத்தில் திருப்பூர்ல, இப்படி போராடியே தான் ஒன்று நீ வாங்க வேண்டிய நிலைமையா இருக்குது. முதலமைச்சரே சொல்றாரு, தமிழ்நாட்டிலே இதுவரைக்கும் 54,000 போராட்டங்கள் நடைபெற்று இருக்கிறது. ஏன் நடக்குது? ஆட்சி ஒழுக்கமா நடந்த இடத்துக்கு போராட்டம் வருது. நாம் வேண்டியதை வேண்டும்படி நாம் வேண்டாததை கூட செய்யக்கூடிய தகுதி, திராணி, அறிவு, கல்வி, ஒழுக்கம், நேர்மை அத்தனையும் உருவமாக இருக்கக்கூடிய ஈஆர் ஈஸ்வரனுடைய வழியிலே இந்த மட்டம் ஆட்சி மாற்றம் வரப்போகுது. அந்த ஆட்சி மாற்றத்தில் நம் கொங்கு நாட்டிலே எப்படி ஏகேபி சின்ராஜ் அவர்கள் நேர்மையான முறையிலே இன்ற நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரோ, அதேபோல் ஈஆர் அடையாளம் காட்டக்கூடிய அனைத்து எம்எல்ஏக்களும் அதே நேர்மையோடும் ஒழுக்கத்தோடும் செயல்படுவார்கள் என்று அவளை கேட்காமையே நான் சத்தியமணி கொடுத்துட்டு போறேன். நன்றி, வணக்கம்.